அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த உலகத்துக்கு வந்ததிலிருந்து எவ்வளவோ செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம். போன பிறவியில் நாம் விட்ட குறை அல்லது தடைப்பட்ட செயலையோ இந்த பிறவியில் நாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பிறவிகள் நமக்கு வந்ததுன்னும் தெரியாது, இன்னும் எவ்வளவு பிறவிகள் இருக்குன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் அனைத்து விஷயங்களையும் இந்த பிறவியோடு முடிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குது. இந்த ஒரு செயலை, இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் போது நமது வாழ்வின் அனைத்து தடைகளும் விலகும். இந்த லைஃப்பில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட செயல் செய்யும்போது நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் சரி, அது எது சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு வேலையில் தடை வந்துகிட்டே இருக்குது, எனக்கு குடும்பத்தில் ஒரு தடை இருக்குது, எனக்கு பணம் வருவதில் தடை இருக்குது, பொருளாதார ரீதியாக தடை இருக்குது, எனக்கு நற்பெயர் புகழ் வருவதில் சில தடைகள் இருக்குது. இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த ஆரோக்கிய ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், இதுபோல் எவ்வளவு தடைகளாக இருந்தாலும் இந்த ஒரு செயல் நம்முடைய அனைத்து தடைகளையும் விடுவிக்கும். இந்த வாழ்க்கையை நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் எவ்வளவோ செயல்களை நாம் செய்து கொண்டே இருக்கோம். பிறந்தது முதல் இப்போது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை நாம் அனுபவிச்சுட்டே இருக்கோம். இதெல்லாம் கிடைச்சாலும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல சில தடங்கல்களும் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன், நல்லா போகுது, பின்னர் ஏதோ ஒரு தடை. எனக்கு நல்ல பேர் இருந்தது, ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு செயலால் இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை, சில தடை இருக்குது. நான் ஒரு பதவியில் இருக்கேன், என்னுடைய செயலை நான் என்னுடைய வரைமுறைக்கு உட்பட்டு இப்படித்தான் செய்தாக வேண்டும் அப்படின்ற சூழல் இருக்குது. ஆனால் சரியாக செய்ய முடியாத நிலையில் சில தடைகள் இருக்குது. இப்படி இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? தடையை எப்படி விடுவிப்பது? இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ பேர் கிடைச்சிருக்கு, புகழ் கிடைச்சிருக்கு, பணம் கிடைச்சிருக்கு, ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கு. இவை எல்லாமே நமக்கு கிடைச்சிருந்தாலும் இதோடு நாம் ஒரு செயலை செய்யும்போது நமக்கு ஒரு கணம் இருக்கும். இந்த அதிகாரத்தினால் செய்கிறேன், இந்த புகழ் மூலியமாக நான் செய்கிறேன், என்கிட்ட இருக்க என்னுடைய பணத்தால் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கணம் இருக்கும். இப்போது நான் 100 கோடிக்கு சொந்தக்காரனாக இருக்கேன்னா நான் ஒரு பணக்காரன் அப்படின்ற ஒரு கணம் இருக்கும் இல்லையா? நான் ஒரு பெரிய கம்பெனியில் உயர்ந்த பதவியில் இருக்கேன்னா எனக்கு அந்த பதவிக்கான கணம் இருக்கும். நான் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக ஒரு நட்சத்திரமாக இருக்கேன்னா அதில் எனக்கு ஒரு கணம் இருக்கும். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கணம் எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த கணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்ச இந்த பேர், புகழ், பணம், பதவி இல்லை மனிதர்கள் எல்லாத்துக்கும் நாம் நன்றியாக இல்லை. ஸோ நன்றியாக இல்லாதனால தான் அந்த கணம் நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்மக்கிட்ட அந்த நன்றி உணர்வு இருக்கும் பொழுது அந்த கணம் நமக்கு வராது. அந்த இடத்துல நன்றியை காட்டும் பொழுது நமக்கு தடைகள் எதுவும் ஏற்படாது. எப்போ அந்த நன்றியை நாம் காட்டுறோமோ அப்போது நமக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களும் பல மடங்காக மாறும். ஸோ அந்த கணத்தை தவிர்த்துட்டு நன்றியாக இருக்கணும். இப்போ ஒரு கம்பெனியில் எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நான் தான் முதலாளி, நான் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த கணம் இல்லாமல் இருக்கணும். அந்த 100 பேர் வேலை செய்கிறதுனால தான் நான் மேலே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நன்றி இருக்கணும். இப்போது நான் ஒரு பதவியில் இருக்கேன், மீண்டும் அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னா நான் அந்த பதவிக்கும் அந்த பதவியை எனக்கு கொடுத்தவங்களுக்கும் நான் நன்றியாக இருக்கணும். இல்லை நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கணத்தில் இருந்தோம்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? ஸோ நன்றியாக இருக்கணும். அந்த நன்றி
வெறும் பேச்சளவிலோ இல்லை அவங்களுக்கு பொருள் கொடுக்கறதுனாலையோ இருக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு உணர்வாக இருக்கணும். இப்போது என்னுடைய மகிழ்ச்சி எப்படி எனக்கு ஒரு உணர்வாக இருக்கோ அப்படி அது உணர்வாக இருக்கணும். அந்த உணர்வு தான் நமக்கு நாம் யார் அப்படின்றத காட்டும். எந்த ஒரு செயலையும் நாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது நாம் என்ன அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோமோ அதே செயல் அப்படியே செய்யலாம். ஆனால் நன்றி அப்படின்ற உணர்வோடு செய்யும்போது நமக்கு தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் மாறும். நமக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்க, அது 1000 பேராக மாறும். இப்போ பொருளாதாரத்தில் நான் நலிவடைந்து போயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். அதற்கான வழிகாட்டுதல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எப்போ நாம் இந்த நன்றி உணர்வோடு இருக்கோமோ கண்டிப்பாக எப்போவுமே நம்ம கீழே வரமாட்டோம். இது வெறும் வார்த்தை இல்லை, உண்மையான உணர்வு. எப்படி எனக்கு அடிபட்டு காயம் ஏற்பட்டால் வலிக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வாக இருக்கணும். இந்த நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, இதை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்மோட செயலில் இயல்பாக வெளிப்படும். யார்கிட்ட இந்த உணர்வு இருக்கோ அது அவங்களோட செயலில் இயல்பாக வெளிப்படும்போது நான் நன்றி செய்கிறேன், நான் நன்றியோடு இருக்கேன் அப்படிங்கிற இது போன்ற எந்த ஒரு ஆரவாரமும் இருக்காது, கனம் இருக்காது, புகழ்ச்சி இருக்காது. அது இயல்பாக வெளிப்படும். இப்போது ஒரு விலங்கு இருக்குது, அது ரொம்ப பசியோடு இருக்குது, இல்லை அது ஒரு வலியோடு இருக்குது. அதுக்கு நாம் ஒரு உணவு கொடுத்தோம்னாலோ இல்லை அதோட வலியை நாம் நீக்கினோம்னாலோ அதோட நன்றியை எவ்வளவு இயல்பாக அது வெளிப்படுத்தும். அது தன்னுடைய வாழ்க்கையே நம்மக்கிட்ட சரணடைய செய்யும் இல்லையா? நீங்கள் யாருன்னே தெரியாதவங்களாக இருந்தாலும் கூட அதோட நன்றியை, அன்பை அது வெளிப்படுத்தும். நீங்கள் மறுபடியும் அதுக்கு உதவி செய்வீங்க அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இருக்காது. இப்போது அதுக்கு உதவி கிடச்சிருக்கு, அதுக்கு அது நன்றியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஒரு 5 அறிவு ஜீவனுக்கே இயல்பாக ஒரு குணம் வெளிப்படும் போது அது எவ்வளவு அழகாக இருக்குது, அதன் மீது நமக்கு எவ்வளவு அன்பு வருது. இந்த குணம் நமக்கு உலகத்தின் மிக உயர்ந்த ஜீவன் மனிதனுக்கு இயல்பாக வெளிப்படும் போது அது எவ்வளவு விஷயங்களை நம்மளை நோக்கி கொண்டு வரும். ஸோ இதை வெளிப்படுத்துறதை தாண்டி உணர்வாக ஃபஸ்ட்டு இருக்கணும். உணர்வு தன்னால் வெளிப்படும். இந்த உணர்வு கம்பெனிலேயோ ஒரு பதவியில் பேர் புகழில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, குழந்தைகள் தங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் குழந்தைகள் கிட்ட, நண்பர்கள் தங்களுடைய சக நண்பர்கள் கிட்ட, நாம் வளர்க்குற நம்மளுடைய பெட்ஸ் கிட்ட, நாம் யூஸ் பண்ணுற நம்மளுடைய கார் பைக்கு கிட்ட, நாம் யூஸ் பண்ணுற நம்மளுடைய ஒவ்வொரு பொருள்கிட்டையும் காட்டக்கூடிய விஷயம்தான் இந்த நன்றி. இந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு கணமும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் காட்ட வேண்டிய விஷயம். இந்த நன்றி உணர்வு நம்மளுடைய உடல் மனதின் மேலே இருக்கும் பொழுது ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நன்றி படைப்பின் மீதும் படைத்தவன் மீதும் இருக்கும் பொழுது நம்மளோட அனைத்து தடைகளும் வினைகளும் நீங்கும். ஸோ நன்றி உணர்வாக இருக்கணும். உணர்வு தன்னால் வெளிப்படும். தேங்க்யூ.